அப்படியே பேருக்கான பின்னாடி போங்க, தயவு செய்து போங்க போங்க, அப்படியே போங்க. அக்காவை போட்டோ எடுக்கணுமா பாரு பேரணி மாதிரி நடத்த முடியாது. போட்டு வரிசை அனுப்பி சொல்லியிருக்காரு தலைவர். நீங்களே அப்படியே நின்றுக்கிட்டு அப்படி ஒழுங்குபடுத்தலாம். நீங்களே நிற்பாரு வரிசை அடிக்கலாம்ல. எல்லாரும் போயிட்டா நல்லா இருக்கும். இங்கே இடத்துல நின்றுக்கிட்டு தான் நல்லா இருக்காது. எல்லாரும் உள்ள போங்க. பேரணிக்கு வந்த தோழர்கள் எல்லாரும் உள்ள போங்க. சார் கொஞ்சம் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அப்படியே ஒரு டீமா வந்தா உள்ள அனுப்பிடலாம் சார். வாங்க அப்படியே போங்க. ரோட் ஷாட் போட்டவங்கள யாரும் இங்க வெளியே நின்றா அப்படி யாரும் இந்த இடத்துல நிக்க வேண்டாம். மேடைக்கு எதிரே வந்து நிக்க வேண்டாம். உள்ள போங்க. பாதையும் விட மாட்டீங்க. போறவங்களுக்கு பாதை மறைக்காம அப்படியே வரிசையா நிக்கிறீங்க. செவரு மாதிரி பாதை விட்டாதானே போவாங்க. உள்ள போ, உள்ள போ சொல்லுங்க. எங்க அம்பேத்கர் எடுங்க. எங்க அம்பேத்கர் எங்க அம்பேத்கர் எங்க அம்பேத்கர் உள்ள அந்த பிளக்ஸ் வீடியோ காரத்தோட யாரும் பேரணிக்கு வந்தவங்களாம் மேடை நிக்க வேணாம். அந்த வாங்க அந்த ரவுண்டால நிக்க வேணாம். அந்த வலது பக்கம் பாருங்க ஐஜி ஆபீஸ் போற வழி பாதை மறைச்சு எல்லாம் நிக்கிறீங்க. உள்ள போறது மக்கள் போறதுக்கு வழி அப்படியே தலைமுறை போட்டோம். அந்த இடத்துல பாதையை திறந்து விடுங்க. அவன் அடிச்சு வச்சிருக்க நிக்கிறான்.
பேருக்கு இல்லையா போங்க முடியாது போங்க போ பேருக்கு வந்தாலும் போ தம்பி தம்பி நிக்காது இங்க யாரும் நிக்காத போங்க அந்த பக்கம் போங்க தம்பி உள்ள போ எங்க போறீங்க மாறிடுறீங்களா எங்க போறீங்க முன்னாடி போறீங்களா போக்குவரத்து இடைஞ்சல் போகலாம் பஸ் போயிட்டே இருக்கலாம் கோட் சூட் அணிந்தவர்கள் தான் இப்போ இந்த சரியில்லாம இருக்காங்க. கோட் சூட் அணிந்தவர்கள் தான் சரியில்லாம இருக்காங்க. உங்களை எல்லாம் அம்பேத்கரா தலைவர் சொல்லியிருக்காரு, கோட் சூட் அணிந்தவர்கள் உள்ள போனோம், பேரிகார்டுக்கு பின்னாடி இருந்தோம். தலைவர் அவர்கள் அறிவிப்பின்படி கோட் சூட் அணிந்தவர்கள் முதல் அணி, பெண்கள் இரண்டாவது அணி, மூன்றாவது நீல வண்ண ஆடையில் வருபவர்கள் மூன்றாவது அணி. இங்க செல்ஃபி எல்லாம் எடுக்காதீங்க தயவு கூர்ந்து. உள்ள போங்க கருப்பையா மாவட்ட செயலாளர் உங்க கூட உள்ள அனுப்புங்க. நீங்க உங்களுக்கு யாரு சொல்லணும்? தோழர்கள் எல்லாம் அப்படியே போயிடுங்க அந்த பக்கம். இந்த மேடைக்கு எதிராக எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் உள்ள வந்துருங்க. இந்த பகுதியில் இருந்தால் பேரணி தொடங்க இருக்கிறது. ஆகவே உள்ள போயிடணும் எல்லாருமே. பெண்களுக்கு வழிவிடுங்க. நம்முடைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அங்க என்ன பண்றாங்க அவங்க உள்ள இருப்புங்க. நீங்க எல்லாம் சொன்ன கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏங்க நீங்க கேட்க மாட்டீங்களா? உள்ள போங்க, உள்ள போங்க. போலீஸ் சொல்றாங்க எல்லாம் உள்ள போங்க. தயவு கூர்ந்து. அதாவது சென்னையிலிருந்து வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் இங்க இப்படியே நின்னீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும், டிராபிக் ஆயிடும், எந்த வண்டியும் உள்ள வர முடியாது. பேரணிக்கு வர வேண்டியவர்கள் தடைபடும். ஆகவே தோழர்கள் பின்னாடி போயிடுங்க. பேரிகார்டுக்கு பின்னாடி, பேரிகார்டு தெரியணும். இப்போ தொண்டர்கள் நீங்களா போனா நல்லது, இல்ல போலீஸ் வந்து போனா நல்லா இருக்காது. தோழர்கள் நீங்க வாங்க தம்பி. மேடையில் இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்கள் வாங்க தம்பி. கோட்டு சுட்டு போட்டு யாரு? கோபு வாங்க, கௌதமன் கோபு இப்படி வாங்க. முனியன் உள்ள போங்க.
இந்த கோட்டு சூட்டு போட்டு பேரிகார்டுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். கோட் சூட் போங்க தம்பி, உள்ள போங்க. பொன்னிவளவன் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் தம்பி மாவட்ட செயலாளர் அறிவிக்கரசு அவங்களாம் ஒழுங்கு பண்ண மாட்டாங்க. அறிவிக்கரசு பொன்னிவளவன் அவங்களாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. செல்வி மாவட்ட செயலாளர் மாவட்ட போய் செயலாளர் எல்லாத்தையும் அனுப்பி அங்க போய் நீங்க சொன்னா நீங்க இருக்கீங்க. ஓட்டு போட்டாலும் பேரிகார்டு பின்னாடி போயிருங்க. மாவட்ட செயலாளர்களை முன்வரிசையில் இருந்து எல்லாரையும் உள்ள அனுப்புங்க. மாவட்ட செயலாளர் முன்வரிசையில் இருந்து உள்ள அனுப்புங்க. தோழர்கள் அங்கே தம்பி யாரு அங்க நிக்கிறது? ஏன் இப்படி நின்றுகிட்டே இருக்கீங்க? எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. போங்க தம்பி, உள்ள போங்கடா. இங்கே தோட்டம் வச்சுருக்கீங்க சார். அப்படியே பட்டாளுங்க கூட அனுப்புங்க. காவல்துறை முன்னாடி வாங்க சார், ப்ளீஸ். வா சார், அப்படியே தள்ளுங்க சார். ஒத்துழைப்பு கொடுங்க சார். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. போட்டு சூட் அணிந்தவர்கள் அண்ணா விடுதலை செய்ய அண்ணா போட்டோ ஷூட் எடுக்கிற நேரம் கிடையாது. தயவு கூர்ந்து அனுப்புங்க. நீங்க வாலண்டியர், நீங்க உள்ள அனுப்புங்க. தோழர்கள் எல்லாம் இங்க நிக்காதீங்க. தயவு கூர்ந்து ஜாமியா பரமசிவம் தோழர்கள் தயவு செய்து வர்றவங்களுக்கு வழியாச்சு விடுங்க. சொல்றதை கேட்க மாட்டீங்க. வாட்ஸ்அப் எல்லாம் போய் பேரிகேட் அங்கன்னா இங்க வந்து நிக்கிறீங்க. ஏன் அப்படியா எப்படி பண்றீங்க? உங்களை தான் முதல் அனுப்ப போறோம். அங்க போய் நிக்க வேண்டியதானே? போலீஸ் வந்து முன்னாடி வாங்க. தம்பிடா, பாதை விட்டுட்டா அவங்க போவாங்க. நீங்க பாதை விடாம அனுப்பிட்டு ஹலோ, போங்க, அப்படியே போங்க. துணை பொதுச் செயலாளர் மகளிர் விடுதலை போங்க. எல்லாரும் தான் சேர்த்து சொல்றேன். பெண்களாலும் அனுப்புங்க. ஐயா நீங்க யார் சொல்ல போவீங்க? ஹலோ சார், யார் சொல்ல போவீங்க? போங்க ஐயா. தம்பி நீங்க யார் சொல்ல போவீங்க? நீ அங்க போய் நில்லையா? இங்கேயா நிக்கிறேன். கோட் ஷூட் போட்டிருக்குங்க. தயவு கூர்ந்து இந்த பேரிகார்டுக்கு பின்னாடி போய் நிக்கணும். பாண்டியன் பின்னாடி அது பின்னாடி போனோம். கோட் ஷூட் போன ஜெயக்குமார், கோபு கோட் ஷூட் போட்டிருக்கனால தான் பிரச்சனையே. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. தம்பி உங்களை தான் சொல்றோம். யாராச்சும் கேக்குறீங்களா? சொல்றத கேளுங்களா? போங்க. சொல்லுங்க தம்பி, போங்க. நீங்க பத்மாவதி அனுப்புமா. பாதை உள்ள போற மக்களுக்கு பாதை விட்டுட்டு இல்லைங்க. போலீஸ் வந்து முன்னாடி வந்து இப்படி நின்னா நல்லது. பிளீஸ் வாங்க, இப்படி வாங்க. காவல்துறை அன்பர்கள் பிளீஸ் இப்படி வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க ஐயா. கொஞ்சம் அனுப்புங்க உள்ள அவங்கள. அங்க ஏசி சார் இருக்காரு, அவங்க வழி விடு. அப்படியே செஞ்சுட உள்ள அனுப்புப்பா. செஞ்சுட அனுப்ப சொல்லும் போது நீங்க வழி விடுங்க. மேடை எதிர்மறை இருக்கக்கூடிய தோழர்கள் தான் வாங்க. தோழர் விடுதலை தோழர், அந்த பாதை விட்டு போக சொல்லுங்க. பூரா அடைச்சு நிக்கிறான் பாருங்க பாதை.
மறுபடியும் போக சொல்லுங்க. கோட் சூட் போட்டவர்கள் தயவு கூர்ந்து நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னா இந்த பேரணி மிக சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். மாவட்ட செயலாளர்கள் மேடைக்கு அருகில் நிக்காம வெளில அந்த பக்கம் போங்க. உங்க மாவட்டத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்களா உள்ள நிக்கிறாங்களா போய் அங்க பாருங்க, இங்க வராதீங்க. மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் யாரும் இங்க வர வேண்டாம். மாவட்ட செயலாளர் ஒரு அரணா நின்று இங்க வந்து நீங்க ஒழுங்குபடுத்தணும். உங்களை நாங்களே கேட்டா நல்லா இருக்காது. ப்ளீஸ் போங்க. பெண்களுக்கு நீங்க பெண்கள் பின்னாடி இருக்கணும். இரண்டாவது அணி, முதல் அணி வந்து கோட் சூட் போட்டவர்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து இங்க நின்றுட்டீங்கன்னா எப்படி பேரிகார்டுக்கு பின்னாடி போனோம். பேரிகார்டுக்கு பின்னாடி முதல்ல கோட் சூட், அடுத்தது பெண்கள், அடுத்தது நீல வண்ண ஆடையில வரக்கூடியவர்கள். பேரிகார்டு போடுறவங்க அவங்கள தான் முன்னாடி அனுப்ப போறோம். தயவு செய்து கோட் சூட் போடுறவங்க பூரா அங்க போய் நில்லுங்க. பேரிகார்டுக்கு முன்னாடி நில்லுங்க. காவல்துறையினர் முன்னாடி வாங்க சார். சார் சார் அங்க நிக்கிறதுக்கு பதில் இங்க வந்து நிக்கலாம். காவல்துறையினர் வாங்க, அப்படியே வாங்க, இப்படி வாங்க சார், இப்படி வாங்க சார். ஏசி சார், ப்ளீஸ் சார். கோட் சூட் போட்டதால பின்னாடி போங்க. எத்தனை முறைங்க சொல்றது அம்பேத்கருக்கு. தலைவர் உங்களை எல்லாம் அம்பேத்கரா வர சொல்லியிருக்காரு, வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. எல்லாரும் பின்னாடி போயிட்டு மதசார்பின்மையை காக்கணும். உங்க தலைமையில அனைவரும் போங்க. ஏங்க கோட் சூட் போட்டவர் அவரு கண்ணாடி போட்டு இப்படியே பாக்குறாரு, அவங்க உள்ள போங்க. ஏமா பத்மாவதி, நீங்க 2 பேரும் வாலண்டியர்ஸ் தானே, அங்க நில்லுங்க. ஏன்னா அங்க போய் நிக்கிறீங்க, அவங்கள அனுப்புங்க உள்ள. வரக்கூடிய தோழர்கள் நேரா காவல்துறை சொல்ற மாதிரி உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போங்க. வர்ற தோழர்கள் தயவு செய்து பேரணி தூங்கு மேல கிடத்துக்க பின்னாடி வரிசையா நிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் பின்னாடி நிக்கலாம். நீங்க ரோட்டை அடைச்சிட்டீங்கன்னா ஒழுங்குபடுத்த முடியாது. சொல்லணும், போதான் சொல்லிக்கிட்டோம். இப்ப பாருங்க, வர வேண்டிய வாகனங்கள் எல்லாம் வராம நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க எல்லாமே வந்து எந்த வண்டியும் வரல. நீங்க இங்க அடைக்கிறதுனால நமக்கு வர வேண்டிய பேரணிக்கு வர வேண்டியவர்கள் எல்லாம் அங்க தடைபடுறாங்க. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வர முடியும். வாலண்டியர் வந்து அப்படியே பெராக் பார்த்துட்டு போற. இந்த பக்கம் மேடைக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்கள் தயவு கூர்ந்து, மேடைக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்கள் தயவு கூர்ந்து எல்லாம் உள்ள போயிடுங்க. மேடைக்கு இடதுபுறம் தம்பி அப்படியே போங்க. இடது வரமா அப்படியே போங்க. பாதை தம்பி, பாதை விடுங்க. நிக்கிறீங்க, பாதை விட்டு பரவாயில்ல. அப்படியே போங்க, அப்படியே முன்னாடி போங்க. இந்த கொடி பேனர் பக்கத்துல இருந்து அப்படியே போங்க. வழி இருக்கு, அப்படியே போங்க. யாரும் நிக்க வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி வாங்க. விடுதலை சேர்ந்தோம், ஒரு தண்ணி வர சொல்லுங்க. அப்படி அந்த பக்கம் ரைட், அப்படியே இருக்கு. தம்பி, இந்த ரவுண்டானா மேல இருக்கிற தம்பி எல்லாம் கீழே இருக்குப்பா. தம்பி ரவுண்டானா மேல இருக்கிற தம்பி எல்லாம் கீழே இருக்கு. இங்க வாங்க தம்பி, இறங்குப்பா. குமாரு தம்பி, ஏப்பா அறிவன், இங்க வா, இங்க வா அறிவன், இறங்கு இறங்கு தம்பி, இறங்குப்பா. நீங்க இறங்குப்பா. வந்துருக்கியா? போலீஸா? 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 தம்பி இறங்குப்பா, இறங்குப்பா. விடுதலை செய்ய அந்த பக்கம் பாதையை விட்டு போக சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
அப்படியே பாதை மட்டும் போறதுக்கு பாதை மட்டும் போறது அப்படியே தள்ளுங்க அப்படியே போற வண்டி மக்கள் போறது போட்டோம். மேடையின் இடதுபுறம் இந்த ரோட்ல இருக்கிறதுனால தயவு கூர்ந்து உள்ள வந்துருங்க. பேரணி அந்த பக்கம் தான் ஆரம்பிக்குது. தலைவர் இங்கதான் வந்து வர போறார். ஆகவே இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் இப்படி வந்துருங்க. நீங்க பாருங்க, ஒரு 4 பேர் வாலண்டியர்ஸ் போங்க. வாலண்டியர்ஸ் உள்ள போயிடும். அப்படியே போய்கிட்டே இருங்க, யாரும் நிக்க வேணாம், அப்படியே போய்கிட்டே இருங்க. நிறைய பேர் வரணும்ல. அப்படியே போக சொல்லுங்க, அப்படியே அப்படியே உள்ள போட்டோம். கொஞ்சம் பேடி அந்த கொடி பக்கத்துல பாருங்க, கொடி காண பக்கத்துல வழி இருக்கு, அப்படியே போயிட்டே இருங்க. மகளிர் அணி பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மகளிர் அணி மாவட்ட செயலாளர்கள் அவங்க எல்லாம் வரிசையா வச்சு நீங்களாச்சும் ஒழுங்கா நில்லுங்க. அதை பார்த்துட்டாச்சும் இந்த கோட்டு போட்டவங்க வந்து வரிசையா நிற்பாங்க. மகளிர் அணி யூனிஃபார்ம் போட்ட மகளிர் விடுதலைக்கு தோழர்கள் வரிசையா நில்லுங்க. தம்பி அப்படியே உள்ள போவாங்க, அப்படியே நிக்காதீங்க, போக சொல்லுங்க, அப்படியே போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. உள்ள மாவட்ட செயலாளர்கள் சொல்லி அனுப்புங்க. மாவட்ட செயலாளர்கள் வாங்க. செங்குட்டுவன் உள்ள போங்க. நாராயணன், புன்னேரி நாராயணன் எத்தனை 10 முறை சொல்லியாச்சு நாராயணன் சொல்லி உள்ள போங்க. வராங்க, அவங்களுக்கு எல்லாம் வழிபடணும். காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை சொல்லணும். காவல்துறை அதிகாரிகள் நம்ம வாலண்டியர்ஸோட சேர்ந்து காவல்துறை அதிகாரிகள் உரிய வழிகாட்டுதலை சொல்லணும். வரக்கூடியவர்கள் எல்லாம் உள்ள அனுப்பணும். தம்பி கொஞ்சம் பாதை விட்டுட்டு போங்க, தம்பி கொஞ்சம் பாதை விடுங்க. தம்பி வர்றத நீங்களாச்சும் மறைச்சு ஓரம் பண்ணுங்க. அப்படியே வாங்க, ஓரம் பண்ணுங்க. தம்பி இந்த பக்கம் வா, இந்த கருப்பு சட்டை கருப்பு கண்ணாடி நீங்க உள்ள தள்ளுவா, உள்ள உள்ள பாதை போட்டோம். இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. நம்முடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்க அரண் பாக்கியராஜ், அங்க எதுக்கு நிக்கிறீங்க? கொஞ்சம் பின்னாடி போங்க, போங்க. தோழர்கள் அனைவரும் கோட்டு சூட்டு போட்டவர்கள் எல்லாம் முன்வரிசையில் போய் நிற்க வேண்டும். பாலாஜி தலைமையில கோட்டு சூட்டு எல்லா பேரும் நிற்பாங்க. அதனால நம்ம சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கோட்டு சூட்டு போட்டவங்க ஒழுங்கு அப்படியே அணிவகுத்து நில்லுங்க. பார்வதன் நீங்கள் அதை ஒழுங்கு கொடுத்துங்க. தோழர்கள் வாங்க, ஏன் நிக்கிறீங்க? ஏன் இங்க நிக்கிறீங்க? தம்பி அனுப்புப்பா, சுரேஷ் உங்களை அனுப்புப்பா. இப்படி வாங்க தம்பி, போங்க.
செஞ்சுடான் சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பு. பாருங்க ஒவ்வொருத்தரா வர்றாங்க பாருங்க. அண்ணா அண்ணா சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா உள்ள போயிருங்க. அப்படி அப்படின்னா பேர் கேட்டு உள்ள போயிருங்க பாலாஜி. இங்க எங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வந்துருங்க. உள்ள தள்ளி போ, உள்ள தள்ளி போ. அங்க 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 அப்படியே சட்டமன்ற உறுப்பினர் தாண்டி யாரும் வரக்கூடாது. அப்படியே பாத்துக்கோ. இந்த கொடியெல்லாம் கையில வச்சிருக்கீங்க, மேல வந்து ஒயர் கம்பி இருக்குது, ஜாகிரதையா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவருக்கு பாலாஜி கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி பாங்க. பின்னாடி தள்ளி போ. சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடி வர்றாரு பாரு. போ, உள்ள தள்ளுங்க. உள்ள போறாரு பாரு. உள்ள தள்ளு, உள்ள தள்ளுங்க. உள்ள போங்க. சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போயிட்டாருன்னா எல்லாம் வந்துருவாங்க. ரைட். இந்த மேடைக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ள வந்துருங்க. இந்த ஊர்வலத்துக்குள்ள வரணும்னா, பேரணிக்குள்ள வரணும்னா இந்த பக்கம் வந்துடணும். தலைவர் செங்குட்டியா இந்த பக்கம் போய் நிக்கிறீங்க, போங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஒரு தடவை 4 தடவை சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு. தோழர்கள் அனைவரும் உள்ள போங்க. தயவு கூர்ந்து உள்ள போங்க. தம்பி செங்குட்டு மறுபடியும் சொல்றேன், உள்ள போயிடுங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? உள்ள போங்க தம்பி. வாங்க பேரடி. அங்க யார் நிக்கிறது? நிக்கிறாங்க. அங்க யாரு? வாங்க தம்பி. அந்த வண்டி கிட்ட யார் நிக்கிறீங்க? வாங்க ப்ளீஸ். என்ன பாலு? அண்ணா அண்ணா அவங்கள அனுப்புங்க. அப்படியே இந்த வண்டி யார் வண்டி இது? இந்த பாலு, இந்த வண்டி யார் வண்டி? இது நம்ம வண்டி தான் போல இருக்கு. யாரையும் கூட பாலாஜி அப்படியே உள்ள தள்ளிட்டே போயிருந்தா நல்லது. உள்ள 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 போய் பின்னாடி போயிருங்க, பேர் கேட்டு வரைக்கும் போயிருங்க. அப்படிதான் வரிசை அப்படியே நிப்பாடுங்க. போங்க. சூட் போட்டு கோட்டு சூட்டு போட்டவங்க பாலாஜி பின்னாடி நில்லுங்க. இந்த வண்டியில சட்டமன்ற இருக்கக்கூடிய உறுப்பினர் போய் சொல்லுங்க. நீங்க கிட்ட போய் சொல்லுங்க. இந்த வண்டி போர்டு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த அட்டை, அவங்க உள்ள போயிடுங்க. அந்த வண்டி உள்ள எடுத்துட்டு போயிடுங்க. உள்ள உள்ள போங்க. கோட்டு சூட்டு போட்டவர்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க. தயவு கூர்ந்து. கோட்டு சூட்டு போட்டவர்கள் முன்னாடி நிக்கணும். அவங்களுக்கு பின்னாடி தான் மற்ற தோழர்கள் நிக்கணும். செஞ்சுடார். பாலாஜி என்ன சொல்லணுமா? ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்களா? அந்த பிளக்கார்டை எல்லாரும் கையில் எடுத்துங்க, கையில பிடிச்சுங்க. இந்த பின்னாடி வர்ற எல்லாம் பின்னாடி பிளக்கார்ட்ஸ் வந்து பின்னாடி எடுங்க. பாக்ஸோட ஒரு வாகனம் வருது, அது நல்லா முழக்கம் வர தோழர் மட்டும் கொஞ்சம் மைக் பின்னாடி வாங்கி போங்க. முழக்கம் போடுங்க. பாட்டு போட வேணாம். பாட்டு போட்டாலும் பேசி தவறாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம 3 கிலோமீட்டர் போகணும். ஆகினால முழக்கம் உள்ள மட்டும் போயிடுங்க. போடுங்க. ஐயா ஐயா உள்ள போங்க. தம்பி அனுப்புப்ப. அண்ணா உள்ள போங்க. அண்ணா தொடங்க உள்ளது. தோழர்கள் பாருங்க, இப்படி நிக்க கூடாது. செம்பட்டி சிவா உள்ள போ, உள்ள போ, உள்ள போங்க, உள்ள போங்க. அந்த பக்கம் இருந்தா ஆரம்பிக்க போகுது. உள்ள போங்க ப்ளீஸ், உள்ள போங்க. இது பாருங்க தம்பி, கோட் ஷூட் போட்டவங்க தான் முன்னாடி இருக்கணும். நீங்க நிக்க கூடாது தம்பி. நீ தான் அத்துமீறி நடந்துட்டே இருக்கிற. 10 தடவை சொல்லியாச்சு உனக்கு. போலீஸ் கிட்ட சொல்லி அப்புறம் உள்ள அனுப்பணுமா உன்ன? தம்பி நீங்க யார் சொன்ன போவீங்க? நீங்க யார் சொன்ன போவீங்கன்னு போக மாட்டீங்களா? தம்பி
போங்க அவங்க அனுப்புங்க போங்க ஐயா நீங்க போங்க இந்த புதுக்கோட்டை போற வழியில நிக்கிறவங்க தயவு செய்து உள்ள போங்க. பேரணி தொங்க பின்னாடி தான் தொங்குது. ஏத்தாம நிக்காதீங்க தம்பி. உள்ள போயிடுங்க நீங்க எங்க வரிசை ஏத்தாம ரெண்டு மாதிரி நிப்பீங்க. உள்ள அனுப்புங்க பாருங்க. போங்க அப்படியே உள்ள அனுப்புங்க. காவல்துறையினர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. புதுக்கோட்டை சாலையை தயவு செய்து மறைச்சு நிக்க வேண்டாம். தயவு செய்து வர்ற டூ எல்லாம் வந்துகிட்டே இருக்கட்டும். தம்பி வாங்க அப்படியே வாங்க. உள்ள போயிருங்க. அப்படியே பின்னாடி போயிருங்க. அப்படியே வாங்க தம்பி. வாங்க ராஜா அப்படியே வாங்க. அந்த பக்கம் போங்க. தம்பி பாதையை விடுங்க. பாதையை மறைச்சு யாரும் நிக்காதீங்க. போட்டோம் அப்படியே போட்டோம். தம்பி அப்படியே விளக்கம் போட்டு உள்ள போங்க. உள்ள போங்க. அப்படியே விளக்கம் போட்டு அப்படியே வலது பக்கம் போங்க. பாதை விட்டு தம்பி. அங்க போன எடுத்துட்டு போ. இந்த ரவுண்டால யார் நிக்காதீங்க தம்பி. ரவுண்டால யார் நிக்காதீங்க. மீடியா விட்டு எடுத்துக்கிட்டு வந்தா கீழே இருங்க. எல்லாரும் கீழே இருங்க. தயவு செய்து இருங்க தம்பி. தம்பி அந்த பக்கம் வழி விடுங்கப்பா. போட்டப்பா அதான் அவங்க பாதை ஒதுக்கிட்டாங்க. இந்த போலீஸ் அவங்க காவல்துறை அப்படியே உள்ள அனுப்பி சொல்லுங்க. அப்படியே செஞ்சுடார் தம்பி. விஜயகுமார் செஞ்சுடார். இந்த இடத்துல வந்து தள்ளிமா பின்னாடி. பின்னாடி போங்க. அந்த இடத்துல பின்னாடி போக சொல்லுப்பா. இப்படி நின்னா எப்படி பாரு. தயவு செய்து பின்னாடி போங்க. அந்த இடத்த கட் பண்ணுங்க டோட்டலா. அது போற வழி. அங்கே போய் என்ன அர்த்தம்? தம்பி ஏன் உங்க பாதை மறைச்சு நிக்கிறீங்க தம்பி? தயவுசெய்து பாதை விட்டு நில்லுங்க. எதுக்கா அப்படி நின்றுகிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து கிளம்புங்க. பாதை விடுங்க. தயவுசெய்து போறவங்களுக்கு உள்ள போறவங்களுக்கு பாதை விட்டு நில்லுங்க. தோழர்கள் அனைவரும் இங்க இருக்கிறது யாரும் இங்க இருக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது. பிளீஸ் அப்படியே போங்க. இப்படி போயிடுங்க. போங்க தம்பி அப்படியே போங்க. கூடாது. இங்க நிக்க கூடாது. பின்னாடி போகணும். வழி விடுங்க. போங்க. அப்படியே போங்க. ப்ளீஸ் போங்க. தயவு போங்க. ப்ளீஸ் வணக்கம் போங்க. ப்ளீஸ் உள்ள போயிடுங்க. உள்ள போங்க. அண்ணா
தள்ள மட்டும் போயிடும். தம்பி பாதையை விட்டு நில்லுங்க நீங்க. வணக்கம் வணக்கம். போறதுக்கு பாதையை விட்டு விடுங்க. பாதையை விட்டு விடுங்க தம்பி. ஏன் அடிச்சு நிக்கிறீங்க? ரைட் அங்கே போங்க. பாதை அப்படியே உள்ள அனுப்புங்க எல்லாத்தையும். உள்ள போங்க தம்பி. உள்ள போங்க. போலீஸ் போவாங்க சார். போலீஸ் சார் இப்படி வாங்க சார். வாங்க. இங்க யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது. செல்ஃபி எல்லாம் எடுக்கக்கூடாது. போங்க 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 சார். வாங்க சார். இப்படி வாங்க சார். அப்படியே அழைச்சிட்டு போங்க. அப்படியே போட்டோம். அப்படியே போட்டோம். பாதையை விட்டு விட்டுருங்க தம்பி. சார். இப்படி வாங்க. பாதை மக்கள் போட்டோம்ப்பா. சார். இப்படி வாங்க சார். சார் இப்படி வாங்க. அந்த பாதை விடுங்க. அந்த பக்கம் போறவங்களுக்கு பின்னாடி போறவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் தங்களது பணியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் அப்படியே நின்று காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்குபடுத்தணும். காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்குபடுத்தாம நாங்களே எவ்வளவு நேரம் ஒழுங்குபடுத்த முடியும்? தான் ஜனநாயகமா இருக்க முடியும். பின்னாடி போங்க. அந்த வழி உள்ள போங்க. அவரு பாலசிங்கம் பார்வையா அந்த ஒரு ரவுண்ட் அந்த பக்கம் போட்டா வழி விடுங்க. ஒரு காவல்துறையினர் கூட இது வரைக்கும் போகணும்னு யாரும் சொல்லல. ஒழுங்குபடுத்தல. இத தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தரும். காவல்துறை ஒத்துழைப்பு தரும். பின்னாடி அனுப்புங்க. ஒழுங்குபடுத்துவோம் என்கிற போர்வையில நிக்கிறவங்க தான் வந்து பரிமாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒழுங்கா வந்து அவங்களை தலைவனைக்கா சரியா பண்ணீங்களாக்கா நல்லா இருக்கும். தோழர்கள் எல்லாம் அப்படி போயிடுங்க. சரி வாங்க. அப்படி போங்க. சார் சார் போங்க சார். போலீஸ் சார் அப்படி போங்க. வாங்க சார். தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த பேரணி அறிவித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற கடமை பொறுப்பு அக்கறை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தோழர்கள் இந்த பேரணியின் மாண்பு சீர்குலைய எந்த வழியிலும் நீங்கள் காரணமாகிவிடக் கூடாது. தயவுசெய்து அங்க வழிவிடுங்க. நீங்க நிக்கலாம் கூட போறதுக்காக வழிவிடுங்க. வரக்கூடியவங்க பின்னாடி போறதுக்காக வழிவிடுங்க. அந்த வழியை வந்து சரி பண்ணுங்க. அருமை தோழர்களே வழியாவது விடுங்க. அந்த பக்கம் இன்னும் ஆயிரக்கணக்கான பேருந்து வண்டிகள் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய தோழர்கள் இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும். அவர்கள் பேரணியுடைய பின்பக்கமா போய் நிக்கணும். அதுக்கு இந்த வழி தேவை. அந்த வழியாவது விடுங்க. போலீஸ் வந்து அந்த பக்கம் போங்க. தலைவர் அவர்கள் அறிவித்தவாறு ரோட்டு முதல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அந்த கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பிங்க தான் காரணமா இருக்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து வந்த தோழர்கள் அங்கே மறிச்சுக்கிட்டு நிக்க வேணாம். பின்னாடி போய் நில்லுங்க. இதுதான் ஜனநாயகம். நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். ஒத்துழைப்பு கொடுங்க. இத்தகைய நிலையில் இந்த திருச்சிராப்பள்ளி காவல்துறை தலைவர் எழுச்சி தமிழிடத்தில் சொன்ன வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்டுப்பாடு மிக்க இயக்கத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தண்டார்களை போட்டு இந்த வாகனங்களை கண்காணித்து கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய ஒரு முடிவை எடுத்த இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் தான் என்று காவல்துறையுடைய ஆணையர் சொல்லி நமக்கு சான்று இருக்காங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. யாரும் நிக்காதீங்க. அப்படி நின்று வழிவிடுறதுக்கு பாருங்க. இன்று திருச்சிராப்பள்ளியை விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. எங்கே திரும்பினாலும் இருவண்ண கொடி. மேலே நீலம், கீழே சிவப்பு, நடுவில் ஒரு நட்சத்திரம் என்கிற கொடி ஆங்காங்கே காற்றில் பறந்து இந்த பேரணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுவதை போன்று கொடிகள் காற்றில் அசைந்து இந்த திருச்சிராப்பள்ளி முழுவதும் அசைந்தாடி கொண்டிருக்கிறது. அதே போல எங்கே திரும்பினாலும் புரட்சியாளர் அம்பேத்கரின் படங்களாய், தலைவர் எழுச்சி தமிழரின் படங்களாய் காட்சியாய் இருந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே புதிய வரலாறுகளை படைத்தவர்கள். அந்த வகையில் மீண்டும் திருச்சிராப்பள்ளி ஒரு புதிய வரலாறை எழுதி கொண்டிருக்கிறது.
இன்னும் சில நிமிடங்களில் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் மேடையை தோன்றி முழக்கத்தை எழுப்பி இந்த பேரணியை தொடங்கி வைத்திருக்கிறார். நம்முடைய இயக்கம் என்பது பிற இயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டார். நமது தலைவரை போன்ற ஒரு ஒழுக்கமான தலைவரை, உத்தம தலைவரை, அரசியலில் ஒப்பழுக்கில்லாத தலைவரை, அரசியல் ஞானியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நாம் அவரை தலைவராக பெற்றிருக்கிறோம். அத்தகைய மகத்தான தலைவரின் தலைமை நடைபெறுகிற மத சார்பின்மை காப்பு பாருங்க. ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. எல்லாம் இந்த பக்கம் தான் போகும். வழிபட வரல இல்லையா? தயவுசெய்து வழிபடுங்க. இந்த பக்கம் நிக்காதீங்க, இடைவெளித்து நிக்காதீங்க, வழிபடுங்க. இப்ப இங்க ஏமா நிக்கிறீங்க? இங்க பெண்கள் ஏன் நிக்கிறீங்க? கடல்வீதி மாவட்ட செயலர் கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் பெண்கள் அப்படியே பின்னாடி போங்க. இடம் மட்டும் பண்ணீங்கன்னா பல்லாயிரக்கணக்கு பேர் வராங்க. அவங்க கொஞ்சம் பேர் இடம் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. பின்னாடி வராதீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னும் பாதி வழியில் இருக்கிறாங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க இங்க முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா பின்னாடி போங்க. பாளையம் நிலா மணிமாறு எல்லாமே கொஞ்சம் பின்னாடி போங்க. கோட்டு போட்டவங்க செமர் மாதிரி நின்றா இப்படி ஒருத்தர் 2 பேராச்சு நிக்கலாம். பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி தள்ளுங்க, பின்னாடி தள்ளுங்க. தம்பி தள்ளுங்க, பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. போத்தல அப்படியே பின்னாடி வா. பால அவனை தள்ளுங்க அப்படியே பின்னாடி. இந்த புதுக்கோட்டை மார்க்கமாக வரக்கூடிய நிக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் நாள் பின்னாடி நின்றாமல் ஒழுங்குபடுத்திடலாம். நாளை கோட்டு போட்டால் 2 பேர் பாடி சொல்லுங்க. கோட்டு போட்டால் 2 பேர் இல்லைங்க. கோட்டு போட்டவங்க 2 பேர் இல்லைங்க. 2 பேரா கோட்டு போட்டவங்க இல்லைங்க. அப்படியே நிக்கட்டும். அதான் பாஸ்ட் அப்படியே இல்லைங்க. கோட்டு போட்டால் மட்டும் இல்லை, கோட்டு போட்டவங்க மட்டும் இல்லைங்க. பெண்கள் அப்படியே வாங்க. அப்படியே நில்லுப்பா தம்பி, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. போக வேணாம், அப்படியே நில்லுங்க. அவங்கதான் போறாங்க. தயவு கூர்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்க. கோட்டு சுட்டு போட்டவங்க இருக்கிற இடத்துல நில்லுங்க. அப்படியே பின்னாடி வரிசை நில்லுங்க, வரிசை நில்லுங்க. கோட்டு சூட்டு போட்டவங்க அப்படியே ஒரு 5 வருஷம் நின்று நல்லா இருக்கும். மேடைக்கு முன்னாடி போகாதீங்க. கார்த்திக் எப்ப நூறு கார்த்திக் உள்ள தள்ளி சொல்லு, உள்ள தள்ளி சொல்லு, உள்ள இங்கிட்டு. அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர இருக்கிறார்.
தலைவர் சொன்னது போல நாம் கட்டுப்பாடோடு அணிவகுக்க வேண்டும். அணிவகுக்கலாமா? தலைவருடைய பேச்சை கேட்கலாமா? தலைவர் என்ன சொன்னாருன்னா, கோட் சூட் போட்டவங்க முன்னாடி, அதற்கு பின்னாடி சீருடை அணிந்த பெண்கள் பின்னாடி, அதற்கு பிறகு நீல வண்ண ஆடையில் வரக்கூடியவர்கள் மூன்றாவது அணி அப்படின்னு தலைவர் சொல்லி இருக்காரு. ஆகவே தோழர்கள் அதை கவனத்தில் கொண்டு தலைவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் அணிவகுக்க வேண்டும். நெரிசல் வருகிறவாறு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இன்னும் பேரணியா ஆரம்பிக்கல, எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. பேரணியா ஆரம்பிக்கல, மேடைக்கு முன்னாடி போயிட்டீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி அப்படி தள்ளலாம். திருச்சிக்கு வரக்கூடிய பின்னாடி வரலாம். வாகனங்கள் பின்னாடி வாங்க. அப்படியே அங்கங்க நின்றுனா இந்த பேரணிக்கு வர முடியாது. ஒரு அடி அப்படியே பின்னாடி வாங்க. இந்த கொடியை யார் பாது? இந்த கொடியை எடுப்பா தம்பி. தம்பி அது பின்னாடி பக்கம் போ, பின்னாடி பக்கம் போ. கொடியை பின்னாடி பக்கம் போப்பா. விடுதலை கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள். முன்னணி நிர்வாகிகளை தவிர, குறிப்பாக மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர்களை தவிர மற்றவர்களெல்லாம் சொல்லுவதை கேட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் மாவட்ட செயலாளர்களும், முன்னணி பொறுப்பாளர்களும், மாநில பொறுப்பாளர்களும் தலைவர் சொல்வதை கேட்கறதில்லை. அதாவது தலைவர் வருகிற போது எப்படி போவீங்க? அந்த கொடி கோட் சூட் அணிந்தவர்கள் எங்க நிப்பீங்க? கேமரா இருக்கு, அந்த மறைய வேண்டிய எப்படி போவீங்க? கொடி மட்டும் எடுங்க. இப்படி நின்னீங்கன்னா எப்படி போக முடியும்? பெண்கள் எப்படி வருவாங்க? அருமை தோழர்கள், இந்த கொடியை மட்டும் எடுங்க. இறங்குப்பா. அங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. புதுக்கோட்டை ரோட்ட பக்கம் வாங்க. எல்லாரும் புதுக்கோட்டை ரோட்ட பக்கம் வாங்க. இன்னொன்னு பண்ணலாம், வரக்கூடியவர்கள் பின்னாடி போயிடுங்க. இதுக்கு பின்னாடியாவது போயிடுங்க. மேடை எதிர்ப்புறம் வந்து நில்லுங்க. மேடை எதிர்ப்புறமா வந்து எல்லாரும் நில்லுங்க. தலைவர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் தலைவர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார். தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற பேரணி. சேவ் செகுலரிசம் பேந்தர்ஸ் மெகா ரேலி நாட்டையே திரும்பி பார்க்க வைக்க போகிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்க போகிற ஒரு மாபெரும் பேரணிதான், மகத்தான பேரணிதான் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலான மதசார்பின்மை காப்போம் பேரணி. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. இதை இந்திய அரசுக்கு உணர்த்துவதற்கான பேரணி. குறிப்பாக நரேந்திர மோடிக்கு உணர்த்துவதற்கான பேரணி. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அரசுக்கு மதம் கூடாது. யானைக்கு மதம் பிடித்தால் காடு அழியும். அரசுக்கு மதம் பிடித்தால் நாடு அழியும். யானைக்கு மதம் பிடித்தால் காடு அழியும். அரசுக்கு மதம் பிடித்தால் நாடு அழியும். நாட்டை காப்பாற்றுகிற உன்னத தலைவர், மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். அந்த மகத்தான தலைவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்.
கோட் சூட் போட்டுங்கெல்லாம் முன்னாடி போங்க. மதசார்பின்மையை காப்பாற்றுவதற்கு அடிப்படை காரணம் எது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் நம்ம எல்லாம் மனிதனாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கரால் இன்றைக்கு இந்திய நாடு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர். மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மதசார்பின்மைக்கு வழிவகுத்திருக்கிறார் இந்த நாட்டிற்கு. ஆகவே நீங்கள் அனைவரும் கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு அம்பேத்கராக வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அம்பேத்கர் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான அம்பேத்கர்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஆகவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த அறிவிப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய தேசமே இன்றைக்கு ஒத்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. மத சார்புள்ளவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், மத சார்பற்றவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் என்கிற இரண்டு கொள்கையை பிரித்து பார்க்கிற ஒரு பேரணியாகத்தான் இந்த பேரணி அமைந்திருக்கிறது. மதம் மக்களுக்கானது, அதிலே யாரும் தலையிட வேண்டியதில்லை. ஆனால் இந்த அரசு மதம் பிடித்திருக்கிறது. இந்த அரசுக்கு மதம் பிடித்திருக்கிறது. பிஜேபி நரேந்திர மோடி அரசுக்கு மதம் பிடித்திருக்கிறது. நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசுக்கு வலியுறுத்துகிற வகையில் தான் இந்த பேரணி, மகத்தான பேரணி. தலைவர் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தவுடன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மிகுந்த எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. திருச்சியிலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நேற்றைக்கு சொன்னார்கள். தலைவர் நேற்றைக்கு முன்தினம் சொன்னதை நேற்றைக்கு காவல்துறை அதிகாரிகள், திருச்சியிலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்கள். தலைவர் என்ன சொன்னார் என்றால், இந்த பேரணிக்காக தன்னார்வலர்கள், தன் ஆர்வலர்கள், வாலண்டியர்ஸ் 300 பேர் சிறுத்தைகளில் இருந்து இன்றைக்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் பேரணியிலே பங்கு பெற இருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் 24 முறைகளில் 24 பாயிண்ட்ல அங்கங்க வேலை செய்யிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த பேரணியில கலந்து கொள்ளவில்லை, ஆனால் பேரணிக்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது தலைவர் சொன்னார், அரசாங்க போலீஸ் அவங்க, இது சிறுத்தைகள் போலீஸ் அப்படின்னு. அதையே நேற்றுக்கு வந்த காவல்துறை அதிகாரிகளும் தலைவர் முன்மொழிந்ததை சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய போலீஸ், நீங்கள் எல்லாம் சிறுத்தைகள் போலீஸ். ஆகவே தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை வெற்றிகரமாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும். போலீஸ் இங்க நிக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லும் போது அவங்களுக்கு சங்கடமாவும் இருக்கும், கோபமாவும் இருக்கும். நானே இங்க நிக்கிறேன், 8 மணி நேரம் நிக்கும் போது போயா அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுக்கு கோபம் வருது. கோபம் வருதா இல்லையா? வருது. போலீஸுக்கும் அப்படிதானே, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் கோபம் வரும். ஆனாலும் கூட நம்முடைய தோழர்கள் கனிவோடு தான் நடந்து கொள்கிறார்கள். போலீஸ் சொல்வதற்கு முன்பாக கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சிறுத்தைகள், அப்படிதானே இல்லையா? ஆனால் சிறுத்தைகள் யாருடைய ஆணைக்கு காத்திருப்பார்கள்? மேஜர் ஜெனரல் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கு காத்திருப்பார்கள். ஆகவே தோழர்களே, திருச்சி மாநகரம் இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறது. சிறுத்தைகளுடைய எழுச்சியால் இங்கே விழா கோலம் பூண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல பெண்கள் கோட் சூட்டோடு இருக்கிறார்கள். இந்தியாவில் முதலில் ஆணைய ஒரு அரசியலை கடைபிடித்தவர், உருவாக்கியவர், ஆணையிலே ஒரு அரசியலை உருவாக்கியவர் நம்ம எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள், அவர்
வேட்டியும் 4 முழ துண்டோடு இருக்கிற போது இந்த நாட்டிலே நான் எளிமையானவன் என்று காட்டிக் கொண்டிருந்த நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிடுக்கோடு கோட்டு சூட்டு அணிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கரிடத்தில் கேட்டார்கள், காந்தியடிகள் எளிமையாக இருக்கிறார்களே, நீங்கள் கோட் சூட் அணிந்திருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், அந்த மக்கள் எல்லாம் வலிமை பெற்றிருக்கிறார்கள். அவர் எளிமையாக இருந்து அவரை போல் என்னுடைய மக்களும் அப்படியே அரை நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்பதல்ல. என்னுடைய மக்கள் வளர்ச்சி பெற்று, நாகரிக வளர்ச்சி பெற்று, கல்வி பெற்று, அந்த தகுதியை பெற்று கோட் சூட் அணிய வேண்டும் என்பதற்காக நான் கோட் சூட் அணிந்திருக்கிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அதை போல இந்தியாவிலே ஒரு ஆடை அரசியலிலே ஒரு ஆடை என்பது அரசியலாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி என்பதுதான் அரசியலுக்கான அடையாளமாக இருந்தது. அப்படி வெள்ளை சட்டை போட்டவர்கள் தான் அரசியல்வாதிகள் என்பதை தலைவர் எழுச்சி தமிழருடைய மடக்கி அந்த சட்டை மாற்றி காட்டியது. தலைவர் அவருடைய சட்டையை மடக்குவார், இப்போது மடக்குவதில்லை. முன்பெல்லாம் புல் சட்டையை மடித்து விடுவார். ஆடை அரசியலிலே பேண்ட் சட்டை போட்டவர்களும் சாதாரண மாணவர்களும் அரசியல் செய்ய முடியும் என்பதை, அரசியல்வாதிகளாக ஆக முடியும் என்பதை உணர்த்தியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த ஆடை அரசியலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம எல்லாம் கோட் சூட் அணிந்து அழகு பார்க்கிற உன்னத தலைவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எத்தனை பேர் நாம் ஏக்கத்தோடு இருந்திருப்போம், மற்றவர்களை பார்க்கிற போது நாம் கோட் சூட் அணிய முடியவில்லையே என்று. அந்த ஏக்கத்தை தீர்க்கிற வகையிலும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை போல நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று நீங்கள் கோட் சூட் அணிய வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆகவே தோழர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் 5 மணித்துளிகளிலே தலைவர் அவர்கள் வர இருக்கிறார். ஆகவே அமைதி காத்து இந்த பேரணியிலே செல்கிற போது 800 மீட்டர் தூரத்திலே ஒரு ஆம்புலன்ஸ் உங்களுக்கு மருத்துவ வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரணிக்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அங்கே போகிற வழிகளில் தண்ணீர் பாட்டில்கள் கொடுக்கப்படும். அதை போல ஆம்புலன்ஸ் வசதி 7 இடங்களில் ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 24 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தோழர்களே, இந்த பேரணியை நாம் மிக எழுச்சிகரமாக, அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடு வழிநடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இப்பொழுது கூட முன்வரிசையிலே இதற்கு பிறகு வாகனங்கள் போகும், அலங்கார வாகனங்கள் போகும். அந்த அலங்கார வாகனங்களுக்கு பிறகு கோட் சூட் அணிந்தவர்கள் போக வேண்டும். அதற்கு பிறகு பெண்கள் சீருடையில வந்திருக்கக்கூடிய பெண்கள் போக வேண்டும். அதற்கு பிறகு நீல வண்ண ஆடையிலே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் வர வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். காப்போம் 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 மதசார்பின்மை காப்போம் 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 மதசார்பின்மையை காப்போம் 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 அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஆன்மாவான
ஆன்மாவான மத சார்பின்மை பாதுகாப்போம் மத சார்பின்மை பாதுகாக்க மக்கள் பேரணி திருச்சியிலே சிறுத்தைகளின் பேரணி மத சார்பினை காத்திட அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதியேற்போம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே மொழி என்கிற சதி திட்டத்தை RSS சதி திட்டத்தை பிஜேபி RSS சதி திட்டத்தை முறியடிக்க எழுச்சி தமிழர் தலைமையிலே அணிவகுப்போம் வகுப்பு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல வகுப்பு திருத்த சட்டம் இந்தியர்களுக்கு எதிரானது வகுப்பு திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரானது இந்திய தேசத்திற்கு எதிரானது முறியடிப்போம் பிஜேபி RSS மதவெறி அரசியலை முறியடிப்போம் அணிவகுப்போம் சிறுத்தைகள் அணிவகுப்போம் இந்த நாட்டை காத்திட இந்தியாவை பாதுகாத்திட சிறுத்தைகள் அணிவகுப்போம் எழுச்சி தமிழர் தலைமையில அணிவகுப்போம் மத சார்பின்மை காத்திட அணிவகுப்போம் சிறுத்தைகளே தயாராவோம் இந்திய தேசத்தை பாதுகாத்திட தமிழ்நாட்டை பாதுகாத்திட மதவாத சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்திட இந்தியாவை பாதுகாத்திட அணிவகுப்போம் உறுதியேற்போம் அன்பார்ந்த தோழர்களே, அந்நியர் அல்ல இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அந்நியர் அல்ல கைபர் போலும் கணவாய் வழியாய் ஆடு மாடு மேய்க்க வந்த கூட்டமல்ல இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள் இஸ்லாமியர்கள் அந்நியர் அல்ல
தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதோ வந்துவிட்டார். எழுச்சி தமிழர், 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 எழுச்சி தமிழர். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. தோழர்கள் நெரிசல் 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 வேணாம். போலீஸ் போலீஸ் இங்க வாங்க, வேலைக்கு பக்கத்துல போலீஸ் வாங்க. என்னவா ஆ, வண்டி விடுப்பா வண்டி வண்டி தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. இந்த தேசத்தை பாதுகாக்க, இந்தியாவை பாதுகாக்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க வருகிறார் 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 வருகிறார், எழுச்சி தமிழர் வருகிறார் வருகிறார். தமிழ்நாட்டை காத்திட, இந்தியாவை காத்திட, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு அருகில் வர வேண்டும். தலைவர் மேடைக்கு வர இருக்கிறார். மேடையில் இருப்பவர்களை தவிர எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மேதை கார்ல் மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு தம்பி இந்த வண்டி முன்னாடி எடு, இந்த வண்டி முன்னாடி ஓரப்பா ஆம்புலன்ஸ் வழிவிப்பாயே, இந்த வண்டி வாங்கப்பா, இந்த வண்டி வாங்கப்பா. வெளிச்சம் டிவி நிற்கமோ ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. வீர வணக்கம், வீர வணக்கம். சாவு கண்ட சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அடங்க மறுப்போமத்து வீறுவோம், அடங்க மறுப்போமத்து வீறுவோம். திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும், தலை நிமிரச் சேரி திரளும்.
எலக்ட்ரிஷியன் கேட்டா பாருங்க. இந்த ஸ்பீக்கர் மனசிக்காங்க ஒழுங்கு என்ன ஸ்பீக்கர் இது ஸ்பீக்கர் சோதர்களே பேரணியை நாம் தொடங்க இருக்கிறோம். எல்லோரும் அங்கே மேற்கு திசை நோக்கி நீங்க நகரணும். இங்க என்ன பார்த்து நிக்க கூடாது. நாம் என்னுடைய வண்டி முன்னாடி போகணும். என்னுடைய வண்டி முன்னாடி போகணும். அலங்கார ஊர்தி முன்னாடி போகுது. அதுக்கு அடுத்து கோட்டு சூட் அணிந்தவர்கள் முன்னாடி போய் நிக்கணும். எவ்வளவு பேர் கோட்டு சூட் அணிந்தவர்கள் இருக்காங்க? நீல சட்டை அணிந்தவர்கள் மகளிருக்கு அடுத்தபடியாக வர வேண்டும் என்று ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். கட்டுப்பாடாக வர வேண்டும். ஆங்காங்கே முழக்கம் எழுப்பதற்கு வண்டிகள் உள்ளன. அந்த வண்டிகளில் எழுப்பப்படுகிற முழக்கங்களை சொல்லிக்கொண்டு படை வீரர்களை போல வீரர்களை போட்டு நடக்க வேண்டும். அதே கும்பலா முழக்கம் விட்டுட்டு போகக்கூடாது. வரிசையா பொறுமையா நின்று ஒருத்தர் இடிக்காம பொறுமையா வரணும். இப்ப நீங்க வர இடம் கொடுக்குறீங்க. நான் முன்னால போய் இறங்கி இறங்கும் வண்டி இடம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பாஜக அரசு, பாசிச அரசு, பாஜக அரசு, பாசிச அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருத்த சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். அரசு அமைப்பு சட்டத்தை, அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம், மதச்சார்பின்மை பாதுகாப்போம். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். சனாதன சக்திகளின் சதியை, சனாதன சக்திகளின் சதியை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். மதவாத சக்திகளை, மதவாத சக்திகளை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம், மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம், மதச்சார்பின்மை பாதுகாப்போம். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. மோடி அரசு திரும்ப பெறு, மோடி அரசு திரும்ப பெறு. மத வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. பரப்பாதே, 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 பரப்பாதே. வெறுப்பு அரசியலை பரப்பாதே, வெறுப்பு அரசியலை பரப்பாதே. சிறுபான்மை மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை, எதிரான வெறுப்பை பரப்பாதே, 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 பரப்பாதே. பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். அரசு அமைப்பு சட்டத்தை, அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த சட்டத்தை, வகுத்தளித்த சட்டத்தை, அரசு அமைப்பு சட்டத்தை, அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், 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 பாதுகாப்போம். வருகின்றோம், வருகின்றோம், சிறுத்தைகள் நாங்கள் வருகின்றோம், 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 சிறுத்தைகள் நாங்கள் வருகின்றோம், சிறுத்தைகள் நாங்கள் வருகின்றோம். அரசு அமைப்பு சட்டத்தை, அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வருகின்றோம், பாதுகாக்க வருகின்றோம். அணிவகுத்து வருகின்றோம், அணிவகுத்து வருகின்றோம். தேசத்தை காப்போம்,
காப்பாற்ற வருகின்றோம் இதோ நாங்கள் வருகின்றோம் சிறுத்தைகள் நாங்கள் வருகின்றோம் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் காரல் மார்க்சின் வாரிசுகள் சிறுத்தைகள் நாங்கள் வருகின்றோம். நம்ம மூவ் பண்ணணும். என்னுடைய வண்டிக்கு வழி விட்டுட்டு நீங்க பண்ணணும். அப்படியே வண்டி போவாங்க. கொள்கையை பாதுகாக்கும் சட்டமா அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே மோடியே சிதைக்காதே ஒன்றிய அரசை சிதைக்காதே இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல மதங்கள் தோன்றிய நாடு பல இனங்கள் வாழும் நாடு தேவையில்லை நாட்டை ஆள அரசுக்கு அதனை கொள்கை தேவையில்லை நாட்டை ஆளும் அரசுக்கு அதனை கொள்கை தேவையில்லை பாதுகாப்போம் பாதுகாப்போம் எழுச்சி தமிழர் சொல்லுகிறேன் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் கைவிடே ஒன்றிய அரசை கைவிடே மோடி அரசை கைவிடே RSS திட்டத்தை நிறைவேற்றும் நோக்கத்தை கைவிடே அரசமைப்பு சட்டத்தை சிலைக்கின்ற முயற்சியை மோடியே கைவிடே மக்கள்
வண்டி யாரு இருக்கா? யாரும் இறங்குல. எல்லாரும் உங்க சம்பாதிக்க. எங்க நம்ம விட்டாலும் உள்ள போறோம்.
அரசியலமைப்பு சட்டத்தை
ஏய் மண்டை நான் போய் ஆத்து மண்டப்பா ஏய் கேக்கு குடுக்குறது ஆத்து தரங்க அண்ணே அண்ணே புடிங்க ஒரு அண்ணே குமாரண்ணே புடிங்க இது மாதிரி வருது குமாரண்ணே கொஞ்சம் புடிங்க மாத்திக்கிறேனே கொஞ்சம் புடிங்க அண்ணே முடிச்சா சரணா வா அனுப்பிக்கிறேன்